நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசாத் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பவர் பெங்களூருவில் உள்ள தேசிய பூச்சியியல் துறை ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பணியாற்றும் டாக்டர் முனைவர் திரு கேசவன் சுபகரன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியை கேட்போம். வணக்கம் சார். இந்த கொங்கு அறிவியல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சார், நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி மேடம். என்னுடைய பெயர் கேசவன் சுபாகரன். நான் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் புதுப்பட்டி என்ற கிராமத்தில்
பிறந்தேன். என்னுடைய கல்வியெல்லாம் ஊட்டியில் உள்ள ரெக்ஸ் மேல்நிலை பள்ளியில் படித்து முடித்தேன். முடித்த பின்பு நான் என்னுடைய இளங்கலை வேளாண்மையை வேளாண்புலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தேன். அதன் பின் பூச்சியியல் துறையில் நான் மேற்படிப்பு படித்தேன். அதுவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தேன். அதற்கு பின்பு கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் PhD பட்டப்படிப்பை முடித்த பின்னர் நான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் விஞ்ஞானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றத் தொடங்கினேன். என்னுடைய முதல் பணி கேரள மாநிலத்தில் காசர்கோடு என்னும் இடத்தில் மத்திய பண்ணை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இளம் விஞ்ஞானியாக பணியாற்றத் தொடங்கினேன். அங்கு தென்னை, பாக்கு மற்றும் கொக்கோ பயிர்களில் ஏற்படும் பூச்சிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்குண்டான யுத்திகளை கையாண்டு அதனை கட்டுப்படுத்தியுள்ளேன். பின்பு நான் பணியில் உள்ளபோது என்னுடைய மேற்படிப்புக்காக டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் போஸ்ட் டாக்டராக சேர்ந்து பெங்களூரில் கிட்டத்தட்ட 2 வருட காலம் பயிற்சி எடுத்துள்ளேன். அதன் பின்பு நான் ஜெர்மனியில் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்டில் 1 வருடம் விசிட்டிங் சயின்டிஸ்டாக பணிபுரிந்துள்ளேன். அதற்கு பின்பு காசர்கோடில் இருந்து பெங்களூருக்கு மாற்றலாகி வந்து நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற இன்ஸ்டிடியூட்டில் நான் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். சார், நீங்கள் விஞ்ஞானி ஆவதற்கு தூண்டுதலாக இருந்த காரணங்களை பற்றி நமது நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இளங்கலை வேளாண் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு பூச்சியியல் துறையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. பயிர்களை பூச்சிகள் மிகவும் கடுமையாக தாக்கிக் கொண்டு விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. பல இடங்களில் நான் இந்த பூச்சியின் தாக்குதல்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் வயல் முழுவதும் பூச்சிகளால் தாக்கப்பட்டு மருந்து தெளித்தும் அது கட்டுப்படுத்தாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்னை மிகவும் பாதித்தது. பின்பு எனக்கு இந்த பூச்சியியல் துறையில் நாம் மேற்படிப்பு மேற்கொண்டு ஏதாவது ஒரு யுத்திகளை கண்டுபிடித்து நமது விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது. அதனால் நான் என்னுடைய மேற்படிப்பையும் பட்ட மேற்படிப்பை பூச்சியியல் துறையில் மேற்கொண்டேன். பூச்சியியல் துறையில் பலவிதமான துறைகள் உள்ளது. ஒன்று, மருந்துகளை உபயோகித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவது. இரண்டாவது, உயிர்கொல்லிகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவது. நான் அந்த சமயத்தில் பூச்சிக்கொல்லிகள் உபயோகித்தால் வந்த தீமைகளை நான் கண்கூடாக பார்த்து இருக்கிறேன். சரியாக உபயோகிக்காததனால் பூச்சிக்கொல்லிகளால் அதிக நன்மை தருவதை விட பாதிப்பு தான் ஜாஸ்தி உண்டாக்கியது. அதனால் எனக்குள் ஒரு சிறிய ஒரு மனஸ்தாபம் இருந்தது. நாம் ஏன் இயற்கையில் இருக்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்து, அதாவது இயற்கையாக செடிகளில் உள்ள நற்குணங்களை கண்டுபிடித்து அவற்றை பூச்சிக்கொல்லிகளாக ஏன் உபயோகிக்கக்கூடாது என்று பல யோசனைகள் என்னுள் தோன்றியது. அப்படி நான் பார்த்து கொண்டிருந்த போது லக்னோவில் இருந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து ஒரு விஞ்ஞானியை நான் புதுடெல்லியில் சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் நான் கலந்துரையாடிய போது, அதாவது செடிகளிலிருந்து பலவிதமான மருந்துகள் உள்ளது, அதை நாம் மிகவும் துல்லியமாக கண்டுபிடித்து அதை பிரித்து எடுத்து நம்ம உபயோகித்தால் நமக்கு உடல் நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவும். அதே சமயம் சில உட்பொருட்கள் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவருடன் கலந்துரையாடிய போது எனக்கு செய்தி கிடைத்தது. அந்த எண்ணத்துடன் நான் திருப்பி
என்னுடைய பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சியை தொடங்கிய போது நாம் ஏன் துளசி செடிகளில் இருந்து உள்ள உட்பொருட்களை பிரித்தெடுத்து பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது. அப்போது சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வயல் நெற்கதிர்கள் ஜாஸ்தி காணப்பட்டது. அந்த நெற்கதிர்களை புகையான் என்னும் பூச்சி பயங்கரமாக தாக்கியது. அந்த தாக்குதலால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பலவிதமான நச்சுத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லிகளை அவர் பயன்படுத்தினாலும் அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டனர். அப்போது நான் இந்த துளசி செடி வகையில் உள்ள ஒருவித உட்பொருளை பிரித்தெடுத்து என்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் சிறிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். அப்போது அந்த உட்பொருட்களானது, அதாவது துளசி செடியிலிருந்து துளசி செடியிலிருந்து பிரித்தெடுத்த உட்பொருட்கள் அந்த புகையானை கொல்லும் திறமை கொண்டதாக இருந்தது. அது எனக்கு அறிவியலில் மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கியது. இதை நாம் ஏன் பிரித்தெடுத்து ஒரு மருந்து திரவமாக அதனை உண்டாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்தால் செலவு குறைவான நிலையில் அவர்கள் பூச்சியை கட்டுப்படுத்தலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அது மட்டுமல்ல, பூச்சிகளால் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகியது. அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும்? ஒன்று, பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கலாம், மருந்து செடிகளில் இருந்து உட்பொருட்களை கொண்டு கட்டுப்படுத்தலாம். ஆனால் மற்றும் ஒரு புதிய உக்தி உண்டாயிருந்தது. அதாவது, ஒரு பூச்சியின் நடவடிக்கைகளை பார்த்து அந்த நடவடிக்கைகளை நாம் கூர்மையாக கவனித்து பார்த்து அந்த நடவடிக்கைகளை உட்கொள்ளக்கூடிய ஃபிரமோன் என்ற திரவம், ஒரு பூச்சியிலிருந்து மற்றொரு பூச்சிக்கு ஃபிரமோன் என்ற திரவத்தின் மூலம் இனப்பெருக்கம் ஏற்படும். அந்த திரவத்தை நம் பூச்சியிலிருந்து கண்டுபிடித்தால் அதை நாம் பூச்சி கட்டுப்பாடுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு ஆர்வம் தோன்றியது. இது என்னுடைய அறிவியல் ஆசையை மேலும் தூண்டியது. இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றியது பெங்களூரில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அங்கு ஒரு பெரிய விஞ்ஞானி, அதாவது ஹோமி பாபாவால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு விஞ்ஞானி ப்ரொஃபஸர் உபேத் சித்திகி என்ற ஒருவர் இருந்தார். மிகவும் முதியவர். அந்த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், நேஷனல் சென்டர் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உண்டாக்கியவர். அவருடன் எனக்கு பணியாற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது அவர் எனக்கு பலவிதமான புதிய முறைகளை கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த ஆராய்ச்சி நுட்பங்கள் என்னை அறிவியலில் மிகவும் ஈடுபாடு கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆசையை தூண்டியது. அவர் உடன் நான் ஆராய்ச்சி செய்தபோது பூச்சிகளின் மூளையில் உள்ள நரம்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எந்த விதமான நரம்பு மண்டலத்தில் நாம் ஒரு மருந்தை செலுத்தினால் அந்த பூச்சியினுடைய உயிரை கொள்வதற்குண்டான மருந்தை கண்டுபிடிக்கும் ஒரு திறமை நமக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த விதமான ஆராய்ச்சியை நான் ப்ரொஃபஸர் உபேத் சித்திகியுடன் செய்து பலவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் மற்றும் பூச்சியை கவர்ந்தெடுக்கக்கூடிய மருந்துகளையும் என்னால் கண்டுபிடிக்க இயன்றது. இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளை செய்யும்போது ஆராய்ச்சி பணியில் எனக்கு மென்மேலும் ஆர்வம் ஏற்பட்டது. நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு யாரெல்லாம் உந்துதலாக இருந்தார்கள்? நான் முன்பே கூறியது போல் அறிவியலில் எனக்கு வேளாண் அறிவியல் மிகவும் என்னை கவர்ந்த அறிவியலாக இருந்தது. அதற்கு முக்கிய காரணம், நான் இளங்கலை கற்றபோது பூச்சியியல் துறை ஆசிரியர்கள் எனக்கு அந்த ஒரு பாடத்தில் அல்லது அந்த பிரிவில் எனக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பின்பு நான் மேற்படிப்பு, அதாவது பிஹெச்டி படிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட பொழுது என்னுடைய கைடு, அதாவது என்னுடைய பிஹெச்டி கைடு டாக்டர் ரகுபதி என்றவர் இருந்தார். அவர் பூச்சி கட்டுப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை நாம் அதிகமான அளவில் பயன்படுத்தினால்
நச்சுக்கொல்லியின் தன்மை எத்தனை நாள் அந்த பொருட்களில் இருக்கின்ற தன்மையை அவரால் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது. அவருடைய திறமையை கண்டு நான் மிகவும் வியந்திருக்கிறேன். இந்த ஒரு நுட்பங்களை நானும் கற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டாயிற்று. அதனால் அவர் பலவிதமான கருவிகளை பயன்படுத்தி, கேஸ் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் என்பார்கள், அந்த கருவியை பயன்படுத்தி நாம் உண்கின்ற உணவில் பூச்சிக்கொல்லியை உள்ள நச்சுத்தன்மையை கண்டுபிடிக்கும் திறமை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்லாது, முன்பு கூறியது போல் பெங்களூரில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் எனக்கு அறிவுப்பசியை மிகவும் அதிகமாக கொடுத்தவர் ப்ரொஃபஸர் உபைத் சித்திகி. உலகளவில் மிகுந்த சிறந்த விஞ்ஞானி. பலவித விருதுகளை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலகளவிலும் விருதுகளை பெற்றிருக்கிறார். அவருடைய செயல்கள் என்னை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமல்லாது, நான் ஜெர்மனியில் உள்ளபோது ப்ரொஃபஸர் பில் ஹான்சன் என்பவர் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்டில் அவருடன் நான் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் அறிவியல் மேற்கொள்ளும் திறமை, அறிவியலில் உள்ள கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கும் திறமை குணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மிகவும் வித்தியாசமான எண்ணங்களை கொண்டு பிரச்சனைகளுக்குண்டான கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதே அவருடைய குறிக்கோள். அதற்கு அவர் பல புதிய யுக்திகளை கையாண்டார். அந்த யுக்திகள் என்னை மிகவும் வெகுவாக கவர்ந்தது. அந்த வகையில் ப்ரொஃபஸர் பில் ஹான்சன், ப்ரொஃபஸர் உபைத் சித்திகி, ப்ரொஃபஸர் ரகுபதி இவர்கள் 3 பேரும் அறிவியலில் நான் வருவதற்கு மிகவும் உந்துதலாக உள்ள கர்த்தாவாக நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவியலில் முன்னேற நம் இளைஞர்களுக்கு நீங்கள் கூறும் கருத்துக்கள் என்ன? அறிவியல் கல்வியை மிகவும் ஆர்வத்துடன் எடுத்து படிக்க வேண்டும். அதற்கு வித்து பள்ளியில் இருந்து தொடங்க வேண்டும். பள்ளியில் நீங்கள் அதாவது 1ஆம் 2ஆம் 5ஆம் வகுப்பு வரை நீங்கள் பள்ளியில் பார்த்தால் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன? இளம் மாணவர்களுக்கு துடிப்பு அதிகம், கேள்வி கேட்கும் தன்மை ஜாஸ்தி உண்டு. அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு அவர்கள் பயப்படுவதில்லை. பலவிதமான சந்தேகங்கள் வரும். குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்பார்கள். ஆசிரியர்களும் பொறுமையாக பதில் சொல்வார்கள். அதனால் நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பில் எப்போதும் போய் பார்த்தால் அங்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் அங்கு ஜாஸ்தி நடக்கிறது. மாணவர்கள் அல்லது மாணவியர்கள் கேள்விகள் ஜாஸ்தி கேட்கிறார்கள். அதே சற்று முன்னோக்கி சென்றால், அதாவது 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு வகுப்பறைகளுக்கு சென்றால் அங்கு ஒழுக்கத்திற்குத்தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர யாரும் சத்தம் போடக்கூடாது. வகுப்பறையில் ஆசிரியர் மட்டும்தான் பாடம் எடுப்பார். நீங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாணவ மாணவியர்களின் கேள்வி கேட்கும் திறமை வெகுவாக குறைந்து விடுகிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆசிரியர்கள் எடுக்கும் பாடங்களை கற்றதோடு நின்று விடுகிறார்கள். அவர்களுக்கு யோசிக்கும் திறமை இல்லை. யோசிக்கும் திறமை இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்டால்தான் அவர்களுக்கு புதியதாக எண்ணங்கள் அவர்களுடைய மனதில் தோன்றும். அறிவியலில் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் திறமை வேண்டும், புதிய எண்ணங்கள் வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு முயற்சியை எல்லா மாணவர்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு முயற்சிகளை ஆசிரியர்களும் பாராட்ட வேண்டும். கல்லூரி பருவம் சென்றபோது அங்கு அதுக்கும் மேலாக அதிகமாக போகிறது. கேள்வி கேட்காமலே இருந்து விடுகிறார்கள். யோசிக்கவும் மறந்து விடுகிறார்கள். பேராசிரியர் நடத்தும் பாடங்களையும் கற்று ஏதோ பரீட்சைக்கு படித்து மார்க் மாத்திரம் வாங்கினால் போதும், கோல்டு மெடல் வாங்கினால் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த மாதிரி செய்தால் அறிவியல் வளராது. படித்த பாடங்களை மனப்பாடம் செய்து பரீட்சையில் எழுதி மதிப்பெண்களால் பெறலாமே தவிர பிற்காலத்தில் மதிப்பு பெற இயலாது. அதற்கு கேள்வி கேட்கும் திறமையும்
நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம் மாணவர்களை அறிவியல் பாடங்களை மிகவும் விருப்பத்தோடு படிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும்? குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுடைய அறிவியல் தாக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் பலவிதமான விளையாட்டுப் பொருட்களை உபயோகித்து விளையாடுகிறார்கள். அந்த மாதிரி விளையாடும் பொழுது அவர்களுடன் பெற்றோர்களும் சேர்ந்து உரையாட வேண்டும். பின்பு அவர் 1ஆம் வகுப்பு அல்லது 2ஆம் வகுப்பு போகும்போது விளையாட்டுடன் மூளைகளுக்கும் பயிற்சி தரக்கூடிய சில விளையாட்டு யுக்திகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை இந்த விளையாட்டின் மூலம் செலுத்துவதால் அவர்களுடைய ஆசை, அதாவது அறிவியல் கற்க வேண்டும் என்ற ஆசை வளரும். 2வது, மேற்படிப்பு, அதாவது 5 அல்லது 10 வகுப்புகள் உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போது வெறும் பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாமல் ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதும் அதில் ஏதாவது செயல், அதாவது ஆக்டிவிட்டீஸ் செய்து காண்பிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஒரு வகுப்பு நடந்தால் இல்லது 30 நிமிடம் அல்லது 40 நிமிடம் தான் ஒரு ஆசிரியர் பாடத்தை பற்றி பேச வேண்டும். அது அடுத்து 10 அல்லது 15 நிமிடங்கள் அந்த பாடத்தில் அன்று வந்த ஒரு செயல் விளக்கம், ஆக்டிவிட்டியை, செயல்வழி கல்வியை மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி செயல்வழி கல்வியை மேற்கொள்ளும் பொழுது எல்லா மாணவர்களும் அதில் ஈடுபட தொடங்கி விடுவார்கள். மாணவர்கள் ஈடுபட தொடங்கும் போது அவர்களுடைய சிந்திக்கும் திறமையும் அதிகமாகிறது. பலவிதமான கேள்விகள் தோன்றும், யோசனைகள் தோன்றும், சிந்தனைகள் தோன்றும், புதிய யுக்திகளை பற்றி அவர் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது அன்று கற்ற பாடத்தை ஒரு செயல் விளக்கம் மூலம் அவர்கள் பார்த்தால் அந்த மாணவர்கள் அந்த பாடத்தை மிகவும் எளிதாக பயின்று அதை வெறும் பரீட்சைக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் வாழ்க்கைக்கும் பயன்படுத்த அந்த ஒரு வகுப்பு சிறந்த அம்சமாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பும் நமது மாணவர்கள் ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டால் அறிவியலில் அவர்களுடைய ஆர்வம் அதிகமாக ஏற்படுத்தும் வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாது எத்தனையோ கல்லூரிகளில் இளங்கலை மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் ஒவ்வொரு 3 வருடம் அல்லது 2 வருடம் அவர்களுடைய படிப்பு காலத்தின் போது நாம் பாடங்களுடன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அல்லது ஒரு சிறிய ப்ராஜெக்டுகளை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு சிறிய ப்ராஜெக்டுகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு தங்கள் படிப்பு மட்டுமல்லாது அவர்கள் படிப்பு சார்ந்த யுக்திகளை புதியதாக யோசித்து கேள்விகளை உண்டாக்கி இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொள்வார்கள். இந்த மாதிரி சிறிய ஆராய்ச்சிகளை அவர் செய்யும்போது அதனுடைய பயனாக வெளிவரும் கட்டுரைகளை பெரிய நாடுகளில் பெரிய ஜேர்னல்களில் அவர் பப்ளிஷ் செய்து அவர்களுக்கு நன்மதிப்பு பெறுவார்கள். அது மட்டுமல்லாது எத்தனையோ நகரங்களில் கான்ஃபரன்ஸ் அல்லது சிம்போசியத்தில் போய் இவங்க ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அப்படி செய்யும்போது பலரும் அவர்களுடைய படைப்புகளை பாராட்டுவார்கள். அம்மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு அறிவியல் சார்ந்த படிப்புகளை மென்மேலும் தொடர அவர்களுக்கு ஆசை ஏற்படும். அம்மாதிரி செய்து வந்தால் எல்லா மாணவர்களுக்கும் அறிவியல் மீது ஒரு விருப்பம் உண்டாகி நின்றும் நமது நாட்டில் மிகுந்த மாணவர்கள் அறிவியல் சார்ந்த கல்வியை மேற்கொள்வார்கள். நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தீர்கள். பெங்களூருவில் உள்ள தேசிய வேளாண் பூச்சியல் துறை ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றும் டாக்டர் முனைவர் திரு கேசவன் சுபகரன் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. நேர்களை இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.